அவருடைய ஆட்டோபயோகிராஃபி பற்றி உங்ககிட்ட அவர் சொன்னார் அப்படின்னு சொன்னீங்க. ஒருவேளை ஜி ஸ்குவாட் வந்து அந்த படத்தை தயாரிக்குதுன்னு வச்சுப்போம். சும்மா ஒரு 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 அஸ்யூமிங் சிச்சுவேஷன். ஜி ஸ்குவாட் அந்த படத்தை தயாரிக்குது, நீங்கள் அந்த படத்தை தயாரிக்கணும், இல்லை நீங்கள் டைரக்ட் பண்ணுறதா வச்சுட்டா அந்த ரோலை யார் பண்ணால் சூப்பராக இருக்கும்? சார் ஏர்லி ஸ்டேஜஸ் ஆஃப் ரஜினி சாரோட லுக்குக்கு வந்து ஐ திங்க் தனுஷ் சார் வில் பி ஆப்ட். அதுக்கடுத்து கொஞ்சம் லேட்டர் ஸ்டேஜஸ் ஆஃப் ரஜினி சார் 90s ரஜினி. 90s அதெல்லாம் வந்து சேதுன்னா சிவகார்த்தியன் லைக் ஓகே. ஏன்னா அவங்க எல்லாருக்குமே அந்த ஒரு ரஜினி சாரோட ஒரு சாம் நான் எங்கேயோ அவங்கள அங்கே எங்கே பார்த்து அந்த சாயல் வந்து சாயல் ஒன்று வந்துட்டு போகிற ஒரு ஃபீல் இருக்கும். அதான் சார் அவ்வளோ பிரில்லியன்ட் ஆக்டர்ஸ் வி ஹேவ். ஸோ அது யார் பண்ணாலும் நல்லா தான் சார் இருக்கும். சிம்பு சார் பண்ணலாம். அவங்க தீஸ் ஆர் த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆக்டர்ஸ் இல்லை சார். அடுத்து இன்னொரு 5 years டவுன் த லைன் இவங்கெல்லாம் தான் அடுத்த லெவல் பொசிஷன் இந்த பொசிஷனில் இருக்கிற மாதிரி ஆளுங்கன்னு நினைக்கிறேன் சார். ஸோ ஐ திங்க் ஆனால் இதில் யாரும் நான் உண்மையாக ஒன்று சொல்கிறேன், இன்டர்வியூவாக சொல்லக்கூடாது. நான் சொல்கிறதுக்கு முன்னாடி இது உங்கள் மைண்டில் ஓடிட்டு தானே இருந்துச்சு. இந்த பயோகிராஃபி கேட்குறப்ப இதெல்லாம் ஒரு படமாக பண்ணணும் அப்படின்லாம் மைண்டில் ஓடிச்சா? நான் கேட்டேன் சார் அவர்கிட்ட. அதானே பார்த்தேன் சார் இது யார் சார் பண்ண முடியும், யார் பண்ணுவீங்க? அவர் வந்து எனக்கு அப்படி ஐடியாவே இல்லை லோகேஷ், யாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அப்போது யோசிச்சுட்டு இருந்தேன் யார் பண்ணால் நல்லாயிருக்கும், யார் பண்ணால் கரெக்டாக இருக்கும். டைரக்ஷன் யார் பண்ணால் நல்லாயிருக்கும் லோகி? பண்ணக்கூடாது சார், பயோகிராஃபியில் தான் பண்ணக்கூடாது சார். மேபி அஸ்வின் மாதிரி யாராவது ஒருத்தர் பண்ணலாம், இல்லை தியாகராஜன் கூட. ஆனால் அந்த ப்ராஜெக்டோட ஒர்க் பண்ணலாம், ப்ராஜெக்டோட அசோசியேட் ஆகிக்கலாம். பட் அது பெரிய விஷயம் சார். அதெல்லாம் அந்த ட்ராமா ஹேண்டில் பண்ணுறதுக்கெல்லாம் வேறு கைண்ட் ஆஃப் சென்சிபிலிட்டி வேணும் சார். நம்ம எல்லாத்தையுமேலாம் நம்ம இந்த பூனை பார்த்து புளியை பார்த்து பூனை சூடு போட்ட கதையாக இருப்பேன். நமக்கு என்ன வருதோ அதை பண்ணிட்டு அழகாக போயிடணும் சார். பயோகிராஃபி பண்ணுறதுக்கெல்லாம் அதுக்கு ஒரு தனி இது வேணும் சார். எனக்கு தெரிஞ்சு இப்போ அருண் மாதேஸ்வரலாம் அந்த இளையராஜா சாரோட பயோபிக் பண்ணுறதுக்கு புட் லாட் ஆஃப் எஃபர்ட் சார். பெரிய ரிசர்ச் எழுதி ஆக்சுவலாக நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஒரு ஆட்டிடியூட் இருக்கவங்க அதை பண்ண முடியுதா? நம்ம பொறுமையாக 2 வருஷம் அது மட்டும்தான் பண்ணிருக்கேன் சார். நான் 2 வருஷம் கூலி ஷூட் முடிச்சுட்டு ரிலீஸ்க்கு பண்ணிருக்கேன் சார். என்னோட அவசரத்துக்குலாம் நான் பயோகிராஃபி பண்ண முடியாது சார். ஏதாவது